பச்சை பசேல் மரங்கள் சூழ்ந்த அழகான ஒரு காட்டில் சுறுசுறுப்பான ஒரு சிறிய எலி வாழ்ந்து கொண்டிருந்தது. அருகிலிருந்த தெளிந்த நீர்க்குளத்தில் ஒரு மகிழ்ச்சியான பச்சை தவளையும் வசித்து வந்தது. ஒரு நாள் அவை சந்தித்துக் கொண்டன. மெதுவாக பேசத் தொடங்கிய அவை சில நாட்களில் நெருக்கமான நண்பர்களாக மாறின. நாம் இந்த காட்டை தாண்டி உலகத்தை பார்க்கலாமா என்று உற்சாகமாக கேட்டது தவளை. அதை கேட்டு எலியும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது. இருவரும் பயணம் செய்து விரைவில் நீல அலைகள் அலையாடும் அழகான கடற்கரையை அடைந்தனர். மென்மையான மணல், குளிர்ந்த கடற்காற்று எல்லாமும் அவர்களுக்கு புதுமையாக இருந்தது. நாம் இருவரும் பிரியாமல் இருக்கலாம் என்று நினைத்து தங்கள் ஒரு கால்களை ஒரு மெல்லிய கொடியில் கட்டிக்கொண்டனர். நட்புத்துவத்தின் அடையாளம் என்று அவர்கள் எண்ணினர். முதலில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் சேர்ந்து மணலில் நடந்து சிரித்தனர். ஆனால் திடீரென்று தவளை தண்ணீரை கண்டு உற்சாகத்தில் குதித்தது. அது நீந்த தெரிந்ததால் பயப்படவில்லை. ஆனால் எலிக்கு நீந்த தெரியாது. தவளை குதித்ததும் கட்டப்பட்டிருந்த எலியும் தண்ணீருக்குள் இழுக்கப்பட்டது. பயந்து துடித்த எலி உதவி கேட்டு கத்தத் தொடங்கியது. அலைகள் சலசலத்து சத்தம் எழுப்பின. அந்த குழப்பத்தை மேலே பறந்து கொண்டிருந்த ஒரு கழுகு கவனித்தது. அது கூர்மையான கண்களால் கீழே பார்த்து வேகமாக இறங்கி வந்தது. ஒரே நொடியில் அது எலியை தனது வலிமையான நகங்களால் பிடித்தது. தவளையும் கட்டப்பட்டிருந்ததால் இரண்டும் கழுகின் பிடியில் சிக்கிக்கொண்டன. அப்போதுதான் அவை தங்களின் அவசர முடிவு எவ்வளவு ஆபத்தானது என்று உணர்ந்தன. நண்பர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடு. தவறான நட்பு ஆபத்தை உண்டாக்கும்.